துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. மனசுல நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க எண்ணப்படி விஷயங்கள் நடக்கல, கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறதுன்னா உங்களுக்கு இயல்பாகவே மனசுல ஒரு பயம் குடிகொள்ளும். அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. உங்களுடைய லக்னத்திலேயே வந்து லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, கூடவே சூரிய பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா லாபாதிபதியும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. லாபங்கள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துடும். தனஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். உங்களுக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் நல்ல வலுவோட உட்கார்ந்து இருக்கார். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, பணம் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதான் வருவதும் போவதும் தெரியாதுன்னு எதையோ பாடினாங்க. ஆனா இங்க வந்து பணம் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. நிறைய செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் உங்களுடைய சௌகரியங்களுக்காக அந்த செலவுகளை பண்ணிப்பீங்க. இதை செலவு பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு மனசுல ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த இம்பல்சிவ் செலவு அது மட்டும் பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்தது சந்திரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார்ற ராகுவோட வார ஆரம்பத்துல. பரவாயில்ல, கொஞ்சம் நீங்க வந்து குழந்தைகள் சம்பந்தமா ஏதோ மனசுல ஓடிட்டு இருக்கு கவலைகள்னா அது கொஞ்சம் கொஞ்சமா விலகும். குரு பார்வை ராகுவுக்கு இல்லை அப்படின்னாலுமே கொஞ்சம் குழந்தைகளை பத்தின கவலை மனசுல ஓடின்னு தான் இருக்கு. அது சரியா போயிடும். அதனால கொஞ்சம் பொறுமையா காத்திருங்கள். 6ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், குரு பார்வையில இருக்கார். உழைப்ப நிறைய போடுங்க. இது வந்து உழைக்கக்கூடிய காலம். சந்திரனும் அங்கதான் பிரயாணம் பண்றார். உங்களுடைய வேலைகள்ல வந்து நிறைய கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்க வந்து உழைப்ப மட்டுமே இப்போ நீங்க நிறைய போட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன்களை நீங்க அடுத்து அறுவடை பண்ணுவீங்க.